ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் முட்டை பொரியல் மிகவும் அதிக சுவையாக செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முட்டை பொரியல் தானே, இதில் என்ன அதிக சுவையாக நீங்கள் செய்ய போகிறீங்க? இது சாதாரண விஷயம் தானே நினைக்காதீங்க. இதில் வந்துட்டு சின்ன சின்ன டெக்னிக்லாம் இருக்குங்க. அதுபடி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் முட்டை பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நடுவில் வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் தோசைக்கு நடுவில் வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் வந்துட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், பயிர் குழம்புகள், அப்புறம் வந்துட்டு புளிக்குழம்புகள், வத்த குழம்பு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் 2 பச்சை மிளகாய்களை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இதில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே அதோடய சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இதோட நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த லைட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கருவேப்பிலை இலைகள் போடுறதுனால அதுவுமே ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும், வாசனை கொடுக்கும். இப்போ 3 முட்டைகள் வந்துட்டு நான் சேர்க்க போகிறேங்க. இப்போ உடைத்து ஊற்றிக்கலாம். 3 முட்டைகளையும் வந்துட்டு உடைச்சி ஊற்றியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. நான் இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு அது வீடியோவில் காட்டலை, நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த முட்டையை பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரக பவுடர் போட்டிருக்கேன். இதுவுமே வந்துட்டு ஒரு அதிகமான சுவையை கொடுக்கும் இந்த முட்டை பொரியலுக்கு. இப்போ கொஞ்சமாக மிளகு, ஒரு 10 மிளகு வந்துட்டு எடுத்துகிட்டு தட்டிட்டு நான் சேர்த்துக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட சீரக பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் சீரகத்தை சும்மா 1-2 தட்டி கூட போடலாங்க. இந்த சீரக பவுடர் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ லிங்க் தரேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த முட்டை பொரியல் வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.